ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா கீனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் K.L. இந்த சேனல் மூலமாக நம்ம அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், டயட்டிக்ஸ், மெடிடேஷன், எக்ஸசைஸ், கிகாங் அண்ட் டாய்ச்சி போன்ற விஷயங்கள், யோகா அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த சேனல் மூலமாக பார்க்கலாம். வாங்க. கீனா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னதுன்னா தமிழ்ல பிராணசக்தியை சொல்லுவோம்ல, அதுதாங்க கீன்னு சொல்றாங்க. இதே சைனீஸ்ல கீ ஆர்ச்சி அப்படி சொல்லுவாங்க. கீ ஆர்ச்சினா ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் சொன்ன மாதிரி பிராணசக்தி தான். எந்த இடத்துல பிராணசக்தி தேங்குதோ அந்த இடத்துல நோய் அறிகுறிகள் அதிகமாகும். எடுத்துக்காட்டுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் வரலாம், இல்ல கல்லீரல ப்ராப்ளம், இல்ல மண்ணீரல ப்ராப்ளம், இல்ல பெருங்குடல், இல்ல சிறுகுடல், எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட இடத்துல பிராணசக்தி குறைவா இருக்கு அர்த்தங்க. அக்குபங்க்சர் அண்ட் வர்மக்கலை, அதாவது எந்த ஒரு மருந்தும் இல்லாம நாங்க பண்றது எப்படின்னா, முழுமையான விஷயம் எப்படி இருக்கும், எப்படி எங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிராணசக்தியை நாங்கள் ரெகுலேட் பண்ணுவாங்க. அந்த பிராணசக்தி தான் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், மண்ணீரில் ரொம்ப பலகீனமா இருக்கு, பலகீனமான மண்ணீரில் பலமுள்ள மண்ணீரில் ஆக்கணும்னா அந்த பிராணசக்தி தேவைப்படுதுங்க. அந்த பிராணசக்தியை நம்ம கொடுக்கறது மூலயமா அந்த மண்ணீரலுக்கு சக்தி கிடைக்குது. அந்த பர்டிகுலர் ஆர்கனை நம்ம தூண்டுவது மூலயமா, அதாவது அந்த பிராணசக்தியை தூண்டுவது மூலயமா நிச்சயமா பேஷண்ட் குணமாகறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, சயின்ஸ்ல என்ன ப்ரூஃப் இருக்கு, அக்குபங்க்சர் சொல்றீங்க, பிராணசக்தின்றீங்க, என்னங்க ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்னோட பெரிய ரிக்வெஸ்ட் என்னதுன்னா, வீட்டில் பெண்மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒய்ஃப்கோ இல்ல உங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப வீட்டு சமையல்ல எது போட்டிருக்காங்க, ஒரு பால் வந்து போட்டிருக்காங்க, ஒரு குக்கர்ல எது போட்டிருக்காங்க, இப்ப வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே சோறு உட்கார்ந்தவங்க, அதாவது என்னால எந்திக்கவே முடியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தவங்க, எப்படி வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு சக்தி வருது? குளுக்கோஸ் பாட்டில் எதை சேர்த்துனாங்களா, இல்லை குளுக்கோஸ் எதாச்சும் இன்டேக் பண்ணாங்களா? அப்போ மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குங்க. அந்த மனசையும் தாண்டி அந்த பிராண சக்திக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ சக்தி வந்ததுக்கு உடனே ஓடி போய் அமர்த்திட்டு திரும்பியும் பழைய மாதிரி உட்காடுறாங்க. அப்போ காரணம் என்னதுன்னா, நம்ம இன்டர்னல் சக்தி வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது. காரணம் அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா அந்த கீ தான், அதாவது பிராணசக்தி தான். இந்த பிராணசக்தி எப்போ குறையினா, நம்ம உடல்ல தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத திங்கிங், தாட்ஸ் கீப் ஆன் நினைக்க ஆட்டோமேட்டிக்கா பிராணசக்தி வந்து குறைவாகிட்டே இருக்கும். ஸோ கீனை ஒண்ணுமே இல்லை, உயிர் சக்தி. எந்த அளவுக்கு உங்களுடைய உடலையும் மனசையும் ஹெல்த்தியா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கீயும் ஹெல்த்தியா இருக்கும். கீப் ஆன் திங்க் பண்ண கீயோட லெவலும் தப்பாகும். இதன் மூலயமா உங்களுடைய ஒரு உறுப்பும் பலகீனமாகும். அக்குபங்க்சரோட கான்செப்ட் என்னன்னா இதான். தமிழ்ல வர்மக்கலையோட கான்செப்ட் என்ன, பிராணசக்தி. எந்த குறிப்பிட்ட புள்ளிகள்ல பிராணசக்தி தேங்குதோ அந்த குறிப்பிட்ட இடத்துல சக்தியுடன் கம்மியாகும். இதன் மூலயமா மனுஷங்களுக்கு நோய் வரும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கும் ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா லைஃப் வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்குபங்க்சர் கான்செப்ட் என்னதுன்னா கம்ப்ளீட்டா இந்த கீ தாங்க. பிராணசக்தி பொறுத்த வரைக்கும் உடல்ல எப்போ பிராணன் குறையுதோ அது ஒரு உறுப்பும் செயல் எடுக்குங்க. ஒரு இடத்துக்கு கல்லீரல் இருக்கலாம், இல்லை மண்ணீரல் இருக்கலாம், எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் அதில் பலகீனமா இருந்துச்சுன்னா நாளடைவில் பின்னாடி வர 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 அது ரொம்ப பலகீனமாகும். இறுதி கட்டத்தில் மனுஷனுடைய உயிர்க்கே ஆபத்து போய் முடியும். சைனீஸ்ல 2 விதமான பிலாசபி இருக்கு. இன் அண்ட் யாங் சொல்லுவாங்க. அதாவது இந்த உருண்டையா இருக்கும், பாதி கருப்பு பாதி வெள்ளையா இருக்கும், அண்ட் கருப்புக்குள்ள வெள்ளை இருக்கும் அண்ட் வெள்ளைக்குள்ள கருப்பு இருக்கும். இதோட ஃபுல் கான்செப்ட் என்னன்னா, எப்போ கருப்பு வெள்ளை மிகைக்குதோ இல்லை வெள்ளை கருப்பை மிகைக்குதோ அப்போ உடலுக்கே ஆபத்தா போய் முடியும். ஸோ கீ வந்து ஒரு மனிதனுடைய உடல்ல தங்கும். இது சைனீஸ்ல கியும் சொல்லுவாங்க, ஆர் சீன்னு சொல்லுவாங்க. பட் அடிப்படையா பாத்தீங்கன்னா உயர் சக்தி உடல்ல குறைய பலகீனம் அதிகமாகும். அக்குபங்க்சர் எந்த ஒரு மெடிசனும் இல்லாம முழுமையா குணப்படுத்துறது மூலயமா மக்களுக்கு நன்மை விளையும். இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் கீனா இதுதாங்க. ஒண்ணுமே இல்லை, கீனா பிராணசக்தி. கீக்கு இன்னொரு பேர் இருக்கு, கீ ஆர் சீன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.